அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே வந்தான் வணங்கி குரு பெயர்ச்சி பலன் மகர ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப எப்போதும் தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, வருமானம் உண்டு, இவ்வளோதான் இவங்க லைஃபே. வேற தாண்டி இதை தாண்டி அவங்களால பெருசாக யோசிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்க சார்ந்த படிப்பு, வருமானம், இவ்வளோதான் விஷயமே இருக்கும். இதுக்குள்ளே தான் மேக்சிமம் அவங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும். இதை தாண்டி அவங்க சில பேர் மட்டும்தான் பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை துணை வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை துணை தான் இவங்களை ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை துணை தான் இவங்களை ஆளுமை செய்வார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். மேலும் என்னென்னாக்கா, அதுக்குள்ள நடுவில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கை துணையில் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். இது மகர ராசிக்கான பொதுவான கடந்த குரு பெயர்ச்சியில் மகர ராசிக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசிகள் குலதெய்வத்தோட அருள், குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருப்போம். ரொம்ப நாளுக்கு போகாத மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஆன்மீக பணிகளை செய்திருப்பார்கள். அதன் மூலியமாக நிறைய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியங்கள் கிடைத்திருக்கும். மேலும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் கடந்த குரு பெயர்ச்சியில் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இவங்க மேலே இருந்ததுனால பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீராத வியாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக இருக்கும். அதே விஷயம் என்னன்னாக்கா, பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், ஏன்னா சனி பகவான் 2ல் இருந்திருப்பார். அப்போ சில பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில நெருக்கடிகள், இந்த மாதிரி ஆன விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் கொஞ்சம் சில அழுத்தங்கள் எல்லாமே ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மாறி இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வராரு, ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் வராரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நோய் தன்மை என்பது கொஞ்சம் இருக்கும். அதுவும் குறிப்பாக எங்கன்னா கழுத்து, தோள்பட்டை வலி எல்லாமே இருக்கும். குறிப்பாக கால்லாம் சொல்லுவாங்களே, பாதம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், வீக்கம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நோய் தான் ஏற்படுமா, அப்போ நல்லது நடக்காதான் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கடன் வாங்கி தொழில் தொடங்கினான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி தொழில் தொடங்கினான்னு இந்த காலத்தில் மகர ராசிக்காரர் அபரிவிதமான வளர்ச்சி என்பது இருக்கும். வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாமே தொழிலில் ஒரு சின்ன அழுத்தத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு அழுத்தம் வந்திருக்கும், ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலயமாக ஒரு ஆதாயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரொமோஷன் கூட இந்த காலகட்டத்தில் திடீரென்று நடக்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர் நிகழ்வாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றின்னு சொல்ல முடியும். அதே போல் திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரருக்கு திருமணம் என்பது தடை, எதிர்பார்ப்பு இல்லாத திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு நிறைய சொத்து கொடுப்பாங்க, வரதட்சணை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நடுவில் குரு அதிசாரமாக கடகத்தில் வரும்போது அந்த சின்ன ஷார்ட் பீரியடில் வேணால் நடந்துடலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் வருமானம் சார்ந்த விஷயம், இல்லை தொழில் சார்ந்த விஷயம், வரதட்சணை சார்ந்த விஷயம், ஸோ இந்த விஷயத்தை காரணமாக வைத்து திருமண தடைகள் ஏற்படும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு திருமண நிகழ்வு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க, ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகுதான் குழந்தை பேரு என்பது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மேலும் என்ன சொல்லனா, இந்த காலகட்டத்தில் கேது பகவானும் ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. ஸோ அப்போ என்னக்கா, கேது பகவான் 8ல் வராரு. ஸோ அப்போ 8ல் வருவதனால வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா மேல் அதிகாரிகளோட ஒரு ஒத்துழைப்போடு நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் என்னென்னா, வேலையில் அதாவது குறிப்பாக சொல்ல போனோன்னா, இந்த பெஞ்சு கீழே பணம் வாங்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, வேலையிலேயே மறைமுகமாக பண வரவை பெறக்கூடியவர்களுக்கு தான் கேது பகவான் பாதிப்பை கொடுப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அந்த லஞ்சம் வாங்குறவங்க இவங்க எல்லாமே மகர ராசிக்காரங்களா இருந்தானே இந்த காலகட்டத்தில்
வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் கவனம் தேவைன்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு எப்படி சொல்லும் ஒரு விரக்தி என்பது இருக்கும். மகர ராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் ஒரு ஏதாவது சாமி சிலை ஏதாவது உடைவதற்கான பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை உடஞ்சி இருக்கும், ஆல்ரெடி உடஞ்சி ஓட்டு போட்டாது வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை எடுத்து நீக்கிடுங்க. ஏன்னா அது ஒரு தோஷமாக மாறிவிடும். அதுவே என்னன்னாக்கா உங்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தும் சொல்லுவோம். ஏன்னா பூஜை ரூம் என்பது மிகுந்த நம்மளோட மனதிற்கும் பூஜை ரூமுக்கும் மிகுந்த ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஸோ பூஜை ரூமில் இருக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் நம்மளுடைய மனதின் செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அதனால் பூஜை ரூமை எப்போதும் தூய்மையாகவும் சாமி ஃபோட்டோலாம் கம்மியாக வச்சுக்கிற பூஜை ரூமில் இருக்கிறவங்களோட மனம் என்பது மிகுந்த மன மகிழ்ச்சிக்குள்ளே இருக்குது. அதே விஷயம் சாமி ரூமில் இஷ்டம் போல் ஃபோட்டோ கொஞ்சம் கேப்பு கூட விடாமல் அவ்வளோ ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அவங்களுடைய எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா மன அமைதி கெட்டுருக்கு. இதுக்காக சாமி கெடுத்துச்சா இல்லை பூஜை ரூமில் இப்படி இருக்கணும் இல்லை, சின்னதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குந்தா தான் நமக்கு மன மகிழ்ச்சி. ஒரு விஷயமே அதிகமாகும் போது அதுவே பிரச்சனைக்குள்ளேயா மாறுது என்பதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஏன்னா நான் நிறைய வாடிக்கையாளர் வாஸ்து பார்க்க போகும்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ரூமில் அதிகப்படியான ஃபோட்டோ கேப் இல்லாமல் இதில் ஒன்று சொருவி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே மன அமைதி இருந்து நான் பார்த்ததில்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே என்னன்னாக்கா, தேவையானதை மட்டும் வச்சுக்கிங்க, தேவையில்லாததை கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை செய்யும் போது மனம் என்பது ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சியை உணரக்கூடிய தன்மைக்குள்ளே வருது. ஸோ அதை நீங்கள் கவனமாக, இது அனைவருக்கும் போதும், மகர ராசிக்காரங்களை மட்டும் இல்லை, இந்த விஷயம் அனைவருக்கும் பொருந்தும். அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டில் ஆகுபானம் வரும்போது கூட அதிர்ஷ்டத்தின் மூலம் பண வரவும் இருக்குது, அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பணத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாளணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா கடன் வழியாக ஒரு வருமானம் என்பது, கடன் மூலயமாக வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்ட பிரச்சனையே தொழிலாக சில பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அதாவது இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. டெக்னிக்கல் கஸ்டமர் கேரு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பண வரவு என்பது இருக்குது, லாபம் என்பது மிகுந்து அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கும், பொருளாதார வரவு என்பது இருக்கும். ஸோ பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைச்சா ஒரு குலதெய்வ கோயிலில் போய் ஒரு மொட்டையை போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு இஷ்டதெய்வ கோயிலில் ஒரு மொட்டையை போடுங்க. ஸோ மொட்டை அடிப்பது இந்த காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கே இது 8ல் வர்றதுனால ஏதாவது ஒரு சிறிய விரக்தி, ஒரு சிறிய அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ நீங்கள் கோயிலுக்கே போக முடியலனாலும் கடையில் போயாவது ஒரு மொட்டையை போட்டுருங்க. ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பரிகாரமாக அமையும் சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் உடைப்பதும், சிதறு தேங்காய் சொல்லுவோம் இல்லையா, அதை உடைப்பதும் ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் தர்பப்புல்லை வாங்கி எரிச்சிருங்க. ஒரு தர்பப்புல்லை ஒரு 10 ரூபாய்க்கு போனீங்கன்னா கடையில் இருக்கும், அழகாக ஒரு சட்டியில் போட்டு எரித்து அந்த சாம்பலில் கொஞ்சம் போல் கொஞ்சம் ஒரு நெய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்க, அது மை மாதிரி ஆகிடும். அந்த திலகமாக வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லும். திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த செயலை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த விஷயம் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம மேலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துங்க. இந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பான நெய் ஸ்வீட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக கொழுத்து சார்ந்த விஷயம், அழுத்தம், உங்கள் ஜீரணத்தை சரியாக வச்சுக்கோங்க. ஜீரணம் சார்ந்த விஷயத்தை சரியாக வச்சுக்கும் போது இந்த நிகழ்வுகள் நோய் தன்மையிலிருந்து உங்களை முழுமையாக தற்காத்து கொள்ள முடியும். யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பணத்தை அசட்டை சொல்ல வேண்டாம்.
ஸோ அதே போல் என்னென்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குடும்பத்தில் ஒரு பேராசையின் அடிப்படையில் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். ஸோ அதனால் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. பேராசைக்குள்ளே போகாதீங்க. போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப பில்டப்பாக பேசுகிறது, ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதனாலே பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் பில்டப்பாக பேசிட்டு போயிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் உங்களால் எதை முடியுமோ அதை மட்டும் பேசுங்க. ஆனால் அதே விஷயத்தை இப்போ மகர ராசிக்காரங்க ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய நபராக தானே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது. யூடியூப்பில் தொழில் செய்யக்கூடியவங்க இல்லை யூடியூப் சேனலில் வச்சுருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே வைரல் மாதிரி பரவும். பேசுவதை கொண்டு பலன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு வைரலாக பரவும். ஸோ அதனால் நீங்கள் பேசி உங்களோட சப்ஸ்கிரைபர் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதன் மூலயமா ஆதாயத்தை வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. மகர ராசிக்காரங்க யூடியூப் சேனல் இந்த காலகட்டத்தில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் என்பது உண்டு. அதை நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். சும்மா ஒரு வீடியோ போட்டு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 வியூ போகணும்னு பார்த்தீங்கன்னா அது 1 மில்லியன் கூட போயிடும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க யூடியூப் சேனலும் முடிஞ்சால் தொடங்குங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா முடிஞ்சுன்னா இந்த கமலா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. கமலா ஆரஞ்சு ஜூஸ் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாக என்னென்னாக்கா மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வைராகியம் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும், கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தணுன்னா நீங்கள் கமலா ஆரஞ்சு ஜூஸ் குடித்தீங்க என்றால் இந்த விஷயம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதுவே உங்களுக்கு தேவையான நன்மைகள், நீங்கள் எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சால் ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களோட பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உக்ர தேவதைகளை வைப்பதற்கான சாத்தியக்கூறு. இந்த காலத்தில் உக்ர தேவதைகளை வைங்க. ஆனால் சில நேரத்தில் கோபம் வரும். சில பேர் எந்திரம்லாம் வாங்கி வைப்பாங்க பர்ஸில். இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். மாந்திரீகம் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த மாந்திரிகம் உங்களுக்கு நன்மையை தர மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. ஏன்னா பேராசையில் ஏதோ போய் கோடீஸ்வரன் ஆகணும்னு போயிட்டு இருக்கிறத விட்டுறாமல் இருந்தால் மகிழ்ச்சி. ஸோ இந்த விஷயம் நாங்கள் சொன்ன இந்த தகவலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எளிய வகை பரிகாரங்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் மூலமா உங்கள் வாழ்வை மேன்மையாக்கிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் வளமாக்கும் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு எஸ் சொல்லுங்கள், ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் யாராவது மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற எளிய உளவியல் சார்ந்த பரிகாரங்களுடன்